அபி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன இது ராகவ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ராகவ் வராரு. வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி. என்ன ராகவ் அங்கே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நம்ம டைம் ஆகிடுச்சு, அபியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அபிக்கிட்ட போய் ராகவ் சொல்கிறாரு, அங்கே ஒரு பிரச்சனை அதான் லேட் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அபியும் கிளம்புறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஆனால் முரளி சுந்தரி 2 பேருக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது. என்ன இந்த ராகவ் வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா கரெக்டாக வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காரு. சரி வாங்க போகலாம் எல்லாருமே சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போது ராகவ் சொல்கிறாரு, மன்னிச்சிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அந்த இதுக்கு போக முடியல, நிச்சயதார்த்தத்துக்கு, இப்போ மேரேஜுக்கு தான் போக முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, ஒரு முக்கியமான உங்களுக்கு கஷ்டம் தானே, அதனால தான் போக முடியல, பரவாயில்லை, மேரேஜுக்கு போனால் கூட ஓகே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. சரி நீ மேரேஜுக்கு உன்னோட ஃப்ரெண்டுக்கு புடவெல்லாம் எடுத்துருக்க, டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போன உடனே அபியோட அம்மா அப்பா எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரஞ்சிதாவும் கூப்பிட்றாங்க. வா அபி, என்ன இவ்வளோ லேட்டாக வர, உனக்கு இதுக்கே வரல, நீ என்கேஜ்மெண்ட்டுக்கே இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவருக்கு ஒரு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. சரி என்னோட கல்யாணத்துக்கு நீ சாரி கொண்டு வரேன்னு சொன்னி டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ரஞ்சிதா. எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. வாங்குறாங்க. வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அழகாக இருக்குது, ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது அபி அப்படின்னு ரஞ்சிதா பேசிகிட்டு இருக்காங்க. அது சுந்தரி முரளி 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க. அத்தை இந்த புடவை கட்டவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க அம்மா வடிவு அங்கே அந்த ரூமில் இருக்காங்க, நம்ம வெளியே நின்று ஜாடமாடையாக பேசலாம், அப்படி பேசினா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு பேசுகிறாங்க. என்ன வடிவு, என்ன இது, கட்டியிருக்க புடவை நல்லாவே இல்லை, அந்த அபிராசியே இல்லாதவ, அவள் எடுத்துகிட்டு அந்த புடவையே வடிவோட பொண்ணு கட்டியிருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வடிவு அப்படியே கேட்டுட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அபிராசி இல்லாதவளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாரீலாம் கட்டிக்கிட்டு அந்த மணமேடைக்கு வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, நில்லு, எதுக்காக இந்த புடவை நீ கட்டின அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா அபி எனக்காக இந்த புடவை கொடுத்துருக்கா, நல்லா தானம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அபிராசி இல்லாதவ, அவள் கொடுத்த புடவை நீ கட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு. இங்கே பாருங்க, அபி நல்லவல்லன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை, புரியுதா? அபி என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு ராகவ் பயங்கர கோவமாக வடிவை திட்டுறாரு. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ராகவையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, இவர் நம்ம பொண்டாட்டின்னு சொல்கிறாரு, என்னை விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் ஃபேஸையே பார்க்குறாங்க. கண்ணில் தண்ணியாக வருது, பயங்கரமாக அழறாங்க. அப்பா கேட்குறாங்க, அபியோட அம்மா அப்பாவும் கேட்குறாங்க, எதுக்காக ஏன் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வடிவால் எதுவுமே பேசவே முடியல, பயங்கரமாக அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே.